ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஒரு தொக்கு தான். முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம தொக்கு பண்ண போகிறோம். இந்த தொக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ரைஸுன்னு இல்லை, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது நல்ல சூடான சாதத்தில் இதோட நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை தொக்கு பண்ணுறதுக்கு நான் பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தனியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு நான் தனியா எடுத்துருக்கேன். இது நல்லா நம்ம வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து நல்லா வாசம் வந்துருச்சு. லாஸ்ட்டாக நான் வரமிளகா ஒரு 10 நம்பர் போல் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். சேம் அதே பேன்லேயே நான் வாஷ் பண்ணி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை வதக்கிக்கிறேன். இதை ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் எல்லாம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த கீரையை இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே இந்த வதக்கி வச்சுருந்த கீரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் மீடியமாக அரைச்சாலே போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்திருக்கேன். நீங்கள் கடுகு, வெந்தயம் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் வடகம் இல்லைன்னா. இந்த வடகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இது வரைக்கும் சால்ட்டு சேர்க்கல, ஸோ நான் இப்போ தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த வாசம் வர அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாகவே வதங்கணும். ஒரு வரமிளகாய் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த கீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நல்லா இந்த எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காகி வர வரைக்கும் இதை விட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கும் வந்துடுச்சு. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிறுத்திடலாம். இதை இந்த முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ பண்ணி வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லாவே ஒரு 10 டேஸ்க்கு இதை நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா புளியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம கெட்டு போகாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.